தாய்த்தமிழ் உறவுகளுக்கு புரட்சி வணக்கங்கள். வினை ஆற்றாத சொல் வீண் அப்படின்னு அண்ணன் அடிக்கடி சொல்லுவாரு. நீங்க ஒரு விமர்சனத்தை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு நீங்க அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட இருந்து நம்ம கத்துக்கணும். அரசியல் களத்துல நிற்கும் போது நமக்கு சகிப்புத்தன்மையும் பொறுமையும் ரொம்ப அவசியம், ரொம்ப முக்கியம். நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்ப கட்ட காலத்துல இருந்தே அண்ணன் சொல்லிட்டு வருவாரு, நீங்க விசிக மற்றும் பாமக தரப்புல இருந்து அல்லது தேமுதிகவோ இல்ல ஐயா வைகோ அவர்கள் மதிமுக கட்சியில இருந்து என்ன ஒரு காட்டமான கடுமையான விமர்சனம் வந்தாலும் நீ அவங்கள எதுவுமே சொல்லக்கூடாது. அவங்க நமக்கு நட்பு சக்திகள், அவங்க நமக்கு எதிரி இல்லை, நமக்கு எதிரி திமுக, நமக்கு எதிரி திமுக, நமக்கு எதிரி திமுக மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்ப கட்ட காலத்துல இருந்தே தொடர்ந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நமக்கு ஒரு ஒரு எதிர் விமர்சனம் இந்த எந்த தரப்புல அவர் எந்தெந்த கட்சி அவங்களுக்கு நட்பு கட்சின்னு நீங்க நட்பு சக்தின்னு நீங்க அடையாளம் காட்டினாரோ அது அவர் ஒரு காரணத்துக்காக தான் சொன்னாரு. அது நமக்கு இப்ப புரியாது. அது மொத்தமா நமக்கு பாசிட்டிவா வாக்கு எடுக்க வேண்டிய இடத்துல நம்ம வரும்போதுதான் அது நமக்கு தெரியும். அந்த கட்சி தலைவர்கள் இல்ல நம்ம பிரச்சனை, அந்த கட்சியில இருக்கக்கூடிய கேடர்ஸ் அவங்க எல்லாமே ஓரளவு இந்த திமுக அதிமுக பிடிக்காம தான் இந்த மாதிரி பல கட்சிகளுக்கு போய் அவங்க பேசிக் மைண்ட் செட் அதுதான். அப்ப இந்த கட்சிகளால சாதிக்க முடியலன்னு நினைக்கும் போது அவங்க அடுத்த தலைமுறை நாம் தமிழர் நோக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக தான் சொல்றேன், இதுல ஒரு நுட்பமான ஒரு விஷயம் இருக்கு, இதை நம்ம புரிஞ்சு செயல்படணும். தாவேக்காக்கும் அதுதான், தாவேக்கா நம்ம எதிரி கிடையாது. நீங்க விஜய் இந்த மாதிரி அண்ணன் சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு விமர்சனம் வச்சு அதை பொது ஊடகங்கள் அதை கேரி பண்ணிட்டு கொண்டு போறாங்கன்னா அது நமக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ். நீங்க சிந்திச்சு பாருங்க, மக்களுக்கு தெரியாதா? மக்கள் ஒவ்வொருத்தரும் யோசிக்கக்கூடியவன் தான். நம்மளும் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா அன்றாடம் ஒரு ஒரு 30-35 வயசுக்கு மேல இருக்கிறவன் எல்லாம் அவனுக்கு அரசியல் உணர்வுங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஏன்னா அவனை சுத்தி இருக்க விஷயங்கள் அவனை பாதிக்க ஆரம்பிச்சிடும். எதனால நடக்குன்னு ஒவ்வொருத்தரும் யோசிச்சுட்டு இருப்பான். அப்படிங்கும் போது நீங்க இந்த மாதிரி விஜயையும் சீமானவர்களையும் சேர்த்து வச்சு ஒரு விமர்சனம் போயிட்டு இருக்கு அப்படின்னா மக்கள் யோசிக்க மாட்டானா இதுல யார் களத்துக்கு நிக்கிறா, யார் ஒவ்வொரு விஷயத்துக்கு போராட வர்றா, யாரு ஒரு எளிய மகனா இருக்கிறா, யார் ஒரு சாமானியனோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறா, விஜய் ஒரு பெடஸ்டல்ல இருக்காரு, இவனெல்லாம் போய் சந்திக்க முடியுமா அப்படின்னு மக்கள் யோசிப்பான்ல. அதுலயே நமக்கு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு சீமானனுக்கு. நீங்க இந்த விமர்சனங்கள் எல்லாமே பொது ஊடகங்கள்ல வர்றது நமக்கு மிகப்பெரிய லாபம். நீங்க உதயநிதியையும் அண்ணன் சீமானையும் சேர்த்து வச்சு வர்றதா இருந்தாலும் சரி, இல்ல விஜய் அண்ணன் சீமானை வச்சு சேர்த்து வர்றதா இருந்தாலும் சரி, திருமாவளவன் அண்ணன் மேல வைக்க விமர்சனமா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு ஊழல் கட்சி, ஒரு கரப்டான ஒரு பார்ட்டிக்கு பக்கத்துல நின்று ஒரு இவங்களெல்லாம் எதிர்த்து போராடக்கூடிய ஒரு சக்தியை நீங்க விமர்சனம் பண்ணும்போதே மக்கள் பார்க்க மாட்டானா? உனக்கெல்லாம் தார்மீகம் இருக்கான்னு அவன் நினைக்க மாட்டானா? புரியுது உங்களுக்கு? நம்ம ஒரு சகிப்புத்தன்மையை நம்ம பாராட்டணும். நம்ம இந்த கட்சிகள் என்ன விமர்சனம் வச்சாலும் நம்ம அதை எதிர்கொள்ள தேவையே இல்லை. நம்ம ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் நேரத்தையும் அதுல பயன்படுத்தி இவங்க கூட சண்டை போட தேவையில்லை. இவங்களால ஒரு முதலமைச்சரோ ஒரு அதிகாரமிக்க பதவிக்கு வர முடியாதுன்னு இப்ப அந்த கட்சியில இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறையினர் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம இப்ப அந்த கட்சியை நம்ம தாக்க ஆரம்பிச்சோம்னா அது நமக்கு வர வேண்டிய வாக்குகளையும் தடுக்கும். இந்த மாதிரி திமுக தவிர வேற எந்த கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்களையும் நம்ம தாக்கி பேச வேண்டிய தேவையே கிடையாது. திருமாவளவனாலும் சரி, வைகோ அவர்களானாலும் சரி, விஜய் அவரானாலும் சரி, எடப்பாடி அவர்களானாலும் சரி, இது அண்ணனோட பேட்டியெல்லாம் நீங்க பாக்குறீங்களா இல்லையா? அவர் எவ்வளவு அழகா எதிர்கொள்றாரு இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம். நீங்க ஐயா ராமதாஸ் அவர்களை பத்தி கேள்வி கேட்டாலோ, இல்ல திருமாவளவன் அவரை பத்தி கேள்வி கேட்டாலோ, இல்ல எடப்பாடி அவர்களை பத்தி கேள்வி கேட்டாலோ, அவர் ஆட்சி ஸ்டாலின் ஆட்சிக்கு பரவாயில்லன்றாரு. ஐயா ராமதாஸ் ஐயான்னு தவிர வேற வார்த்தையா அவர் சொல்ல மாட்டாரு. ஐயா அன்புமணின்னு தான் சொல்லுவாரு, திருமாவளவனே அண்ணன் தான் சொல்லுவாரு, தம்பி வன்னியரசன் தான் சொல்லுவாரு. அவர் மேல என்ன அவதூறு வச்சு வீசினாலும் அவர் எவ்வளவு பண்பா அந்த விஷயங்கள்லாம் எதிர்கொள்றாரு. ஆனா திமுகன்னு வரும்போது செருப்பு எடுத்து காட்டிடுவாரு, சிலை உடப்பேன்னு சொல்லிடுவாரு. ஜெயலலிதான் வரும்போது சமாதி எடுக்கணும்னு சொல்லிடுவாரு. அவரோட பொலிட்டிக்கல் பாயிண்ட்ல அவர் கிளியரா இருக்காரு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சு இந்த நுட்பமான விஷயங்களை புரிஞ்சுதான் நம்ம செயல்படணும். விஜயை பத்தி மெயின் ஸ்ட்ரீம் ஊடகம் பேசுதா மக்களுக்கு புரிஞ்சிடும். இந்த மாதிரி ரெண்டு பேரும் விஜய் சீமானோட பொலிட்டிக்கல் கிரவுண்ட்ல கம்பேரிசன் பண்ணால யாருக்கு அதிக லாபம் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? விஜய்க்கு ஏதாவது பொலிட்டிக்கல் கிரெடிபிலிட்டி இருக்கா இது வரைக்கும்? அவர் பேரம் பேசிட்டு இருக்காருன்னு வெளியே தெரியுது. இந்த மாதிரி நீங்க சிந்திச்சு பாருங்க. விஜய் மேல விஜய் அரசியலுக்கு வர்றதுக்குள்ள ஒரு ஆகப்பெரிய தகுதியா சொல்றது எல்லாரும் என்ன சொல்றாங்க நீங்க சிந்திச்சு பாருங்க. 200 கோடி ரூபாய் சம்பளம், இவ்வளவு பெரிய பிசினஸ் விட்டுட்டு வர்றாரு அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. ஒருத்தன் 200 கோடி ரூபாய் ஒரு படத்துக்கு சம்பளம் வாங்குறான் அப்படின்னா அவனோட லைஃப் செட்டில்மெண்ட் அது. அதுக்கப்புறம் அவன் ஒரு அந்த 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 தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் அதை தாண்டின காசு ஒருத்தனுக்கு வாழ்றதுக்கு தேவை கிடையாது. ஒரு நல்ல ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ்றதுக்கு அவ்வளவு காசு போதுமானது. அப்ப அந்த இடத்துல நிறைவடைஞ்சிட்டு சமூகத்துக்காக இறங்கி வர்றவன் தான் உண்மையான அரசியல்வாதி.
இவன் நீ ஒரு 200 கோடி ரூபா நமக்கு பிசினஸ் நடக்குது, அதனால இன்னொரு 10 படம் நடிச்சதுன்னா 200 × 10 நம்ம வந்து 2000 கோடி ரூபா சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் மெதுவா போய் செத்துக்கிட்டு இருக்க சமூகத்துக்கு நம்ம வந்து காப்பாத்திக்கலாம், செத்துட்டு இருக்க தமிழை மீட்டெடுத்துக்கலாம், மக்கள் இவ்வளவு தூரம் அவதிப்பட்டு இருக்காங்க, கொஞ்ச நாள் இன்னும் அவதிப்படட்டும், அதுக்கப்புறம் போய் காப்பாத்திக்கலாம், வர்றவனா உண்மையான அரசியல்வாதி? இதை மக்கள் பார்க்க மாட்டானா? இதை தெரிஞ்சுக்க மாட்டானா அவன்? எல்லாருமே முட்டாள் நீங்க நினைக்கிறீங்க? மக்கள் புத்திசாலி. முதல்ல ஓட்டு போட மக்கள் மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும். நம்ம காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டாலும், ஜாதியை பார்த்து ஓட்டு போட்டாலும், ஒரு அபிமானத்துல ஓட்டு போட்டாலும், இல்ல ரசிக மனப்பான்மையில ஓட்டு போட்டாலும், அவனுக்குன்னு ஒரு அரசியல் இருக்கு, அதை தான் அவன் செய்வான். எப்படி நமக்குன்னு ஒரு அரசியல் இருக்கோ அதை நம்ம செய்யறோமோ, அதே மாதிரிதான் அவனுக்குன்னு ஒரு அரசியல் இருக்கு, அதை அவன் செய்வான். அவனுக்கு காசு தேவை இருந்தா இல்ல நீ காசு வாங்கக்கூடாதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அவனுக்கு அது நேரம் அதுதான் தேவை இருக்கு. அவன் எந்த கட்டத்துல நாம் தமிழர் கட்சி அவனுக்கு தேவைன்னு அவன் ஒரு கட்டத்துக்கு வரானோ அந்த கட்டத்துலதான் அவன் வந்து நமக்கு வாக்கு தருவான். அது வரைக்கும் அவன் தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு உண்டான வாழ்க்கையை தான் அவன் பார்ப்பான். நம்ம இப்ப நாம் தமிழர் கட்சி வச்சு ஒவ்வொருத்தனுக்கு வீட்லயும் போய் நம்ம வந்து அவனுக்கு உண்டான அன்றாட செலவுகளை நம்ம பண்றதுக்கு உண்டான தகுதி நமக்கு இருக்கா? அதுக்கு உண்டான கெப்பாசிட்டி நமக்கு இருக்கா? இல்ல. அப்ப அவனுக்கு உண்டான முதல்ல பசியை போக்கணும், அவனுக்கு அவனோட குடும்பத்தை பார்க்கணும், அவனுக்கு வந்து அவனோட அன்றாட செலவுகளை பார்க்கணும். அப்ப அதுதான் அவனுக்கு ப்ரையாரிட்டி. அரசியலை தாண்டி, கட்சிகளை தாண்டி அதுதான் அவனுக்கு ப்ரையாரிட்டி. இது நமக்கு ப்ரையாரிட்டி. தமிழ் தேசியங்கிற கொள்கை நமக்கு ப்ரையாரிட்டி, இந்த அரசியலை அரியணை ஏற்ற வைக்கணுங்கிறது நம்ம ப்ரையாரிட்டி, நம்ம கட்சி நம்ம ப்ரையாரிட்டி. இது வந்து கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ப்ரையாரிட்டி. ஆனா பொதுமக்களுக்கு அவனுக்கு ஒவ்வொரு ப்ரையாரிட்டி இருக்கு. அதைத்தான் அவன் பார்ப்பான். அதை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்துல தான் முதல்ல பார்ப்பான். நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, நமக்கு ஒரு எதிரின்னு பிக்ஸ் பண்ணியாச்சு. திமுக தான் எதிரி, திமுக வீழ்த்துறதுதான் நோக்கு. இந்த ரேஸ்ல நம்ம தான் இந்த திமுக அதிமுகன்றத ஒரு 50 வருஷமா ஓடிக்கிட்டு இருக்க ரேஸ்ல நம்ம ஊடறுத்து உள்ள போயிட்டு இருக்கோம். இந்த ரேஸ்ல நம்ம முந்தி போகணும். நம்ம ஆல்ரெடி களத்தை செட் பண்ணிட்டோம். ஈரோடு கிழக்குல திமுக தான் நமக்கு எதிரி, ஸ்டாலின் வர்சஸ் சீமான்ற களத்தை செட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். அந்த களத்தை அந்த பொசிஷனிங்க நம்ம மாத்தவே கூடாது. விஜய்க்கு எதிராக சண்டை போடுறது, திருமாவளவனுக்கு எதிராக சண்டை போடுறது, ராம்தாஸ்க்கு எதிராக சண்டை போடுறது, வைகோ, அந்த மாதிரி சின்ன சின்ன இந்த இடத்துல நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண தேவையே இல்லை. நம்ம கான்சன்ட்ரேட் பண்றது ஃபுல்லா முழுக்க திமுக தலைமை அந்த மெயின் ரவுடியை தான் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம போயிட்டே இருக்கணும். திருப்பி நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? இதை நம்ம வந்து இதை நீங்க அண்ணன்ட்ட இருந்து நீங்க கத்துக்கணும். என்ன கத்துக்கிறீங்க அண்ணனோட பேட்டிகள்ல இருந்து? அவர் வந்து அரசியலை எப்படி எடுத்துட்டு போறாருங்கிறத அவரை பார்த்து கூட நம்மளுக்கு வந்து அந்த சகிப்புத்தன்மையும் அவர் எந்த திசையில போயிட்டு இருக்காருங்கிறது ஏன் நம்மளால ஒரு உள்வாங்கி அந்த அரசியலை நம்மளால பின்பற்ற முடியல? நம்ம கட்சியில இருக்கிற பெரிய நிர்வாகிகளே இப்போ அண்ணன் இடும்பவனம் கார்த்திக் போன்றவர்களும், நான் பெரிதும் மதிக்கக்கூடிய ஐயா ஏகலைவன், அண்ணன் துரைமுருகன், இந்த மாதிரி பெரிய ஸ்டேச்சர்ல இருக்கிறவங்களே நீங்க திருப்பி இந்த ஒண்ணுக்குமே ஆகாத விஜய் சுத்தி நீங்க அரசியல பேசிட்டு இருக்கிறது வந்து எனக்கு சரியா படல. அது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். அது நமக்கு அதை வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் அதை ஏன் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து விஜயையும் பெருசா காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கு, அண்ணனையும் பெருசா காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இப்படி 2 பேருக்குள்ள ஈகோ கிளாஷ் கொண்டு வரதுக்கு உண்டான தேவை திமுக சார்பு ஊடகங்களுக்கு இருக்கு. ஏன்னா எல்லாரையும் தனித்தனியா நிக்க வைக்க வேண்டிய தேவை அவங்களுக்கு இருக்கு. நான் உங்களுக்கு போன காலங்களிலே சொல்லியிருந்தேன், 26 தேர்தலை நோக்கி போகும்போது எல்லா எதிர்கட்சிகளும் திமுகக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா வாக்குகளையும் பிரித்து நிக்க வைக்க வேண்டிய அவசியம் திமுகக்கு இருக்கு. அதனால இந்த ஒரு வருஷம் நரேட்டிவ் அப்படிதான் கொண்டு போங்க. இவங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஈகோ பிரச்சனையை உருவாக்கிட்டே இருப்பாங்க. அதிமுக, தாவேகா, அதே மாதிரி நம்ம நாம் தமிழர், இது 3 தலைமைக்கும் வந்து ஒரு ஈகோ பிரச்சனை உருவாக்கக்குண்டான நரேட்டிவை வந்து மீடியால சுத்தி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க எல்லாம் தனியா நிக்கணுங்கிறதான் இவங்களோட எண்ணமே. உங்களுக்கு புரியுதா? நீங்க என்டிஏக்கும் பாஜகவுக்கும் வந்து இவங்க தாவேக்காவும் அதிமுகவும் சேர்ந்துடக்கூடாதுங்கிற ஒரு கடுமையான எண்ணம் இருக்கு. அவங்களுக்குன்னு ஒரு தனி ட்ராக்கை போட்டு போயிட்டு இருப்பாங்க. நம்ம இந்த கூட்டணி எல்லாம் எப்படி அமைய போகுதுங்கிறது இந்த 2025 எண்டுல தான் தெரியும். அது வரைக்கும் நம்ம பாசிட்டிவா தான் போகணும். ஒரு எதிரியை பிக்ஸ் பண்ணி அவனை மட்டும் தான் நெகட்டிவான கருத்து சொல்லிட்டு போயிட்டு இருக்குமே தவிர வேற யாரையும் நம்ம தாக்கி பேச வேண்டிய தேவையே கிடையாது. அந்த விமர்சனங்கள்லாம் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகம் பார்த்துப்பாங்க. சுத்தமா வீட்டுல வேலையே இல்லாதவங்க எல்லாம் வந்து கருத்து பேசி சுத்திட்டு இருப்பான். நமக்கு அப்படி இல்லை. நம்ம ஆக்கப்பூர்வமா தான் நம்ம எனர்ஜியை பயன்படுத்தணும். மீண்டும் சொல்கிறேன், சரியா? இதை நீங்க புரிஞ்சு செயல்படுங்க. இதை நீங்களும் சிந்திச்சு பாருங்க. நான் சொல்றது உங்களுக்கு சரின்னு படும். அண்ணனும் அப்படிதான் எடுத்துட்டு போறாரு. நீங்க ரஜினியை பத்தி கேட்டாலும் சரி, எல்லா விமர்சனத்தையும் அவர் எப்படி வந்து வைக்கக்கூடிய நெகட்டிவ் விமர்சனத்தெல்லாம் நமக்கு எப்படி பாசிட்டிவா மாத்துறாரு. இன்னைக்கு கூட பிஹைண்ட் வுட்ஸ்ல அந்த ஒரு பொண்ணுகிட்ட பேட்டி கொடுத்து அந்த பேட்டி எடுத்து பாருங்க. நீங்க எவ்வளவு ஒவ்வொரு தலைவரை பத்தி கேட்கும்போது அவர் எப்படி அதை அணுகிறாரு. அப்ப அந்த ஒரு பார்வையை தான் நம்மளும் அந்த தலைமை மேல வைக்கணும். விஜய் பத்தி கேட்கும்போது என்ன சொல்றாரு? அவன்கிட்ட நான் முதல்ல சொன்னேன், எப்படி விஜய்கிட்ட எப்படி ரஜினிகாந்தையும் அண்ணன் கமலஹாசன்கிட்ட சொன்னா அதே மாதிரி இவன்கிட்ட சொன்னேன். இவனுக்கு எப்ப தெரியும்னா 234 கேண்டிடேட் போடும்போது தான் தெரியும். அது வரைக்கும் இந்த மாதிரிதான் பேசிக்கிட்டு இருப்பாங்கன்னு அவர் எவ்வளவு அசால்ட்டா டீல் பண்ணிட்டு போறாரு. அந்த மாதிரிதான் நம்மளும் போகணும், கண்டுக்காம போயிடணும். புரியுதா உங்களுக்கு? சிந்திச்சு பாருங்க, கருத்துக்களை பதிவிடுங்க. இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. வாழ்க வளத்துடன்.